ஹாய் வியூவர்ஸ், இந்த நாள் எனக்கு தேவன் கொடுத்ததற்கு கொடியான நன்றி. இதுக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? லேண்ட் இருக்குது. லேண்டுனா என்ன? பூமி. ஐம்பூதத்தில் அது ஒரு பூதம் சரிங்களா? அதாவது இந்துக்கள் சொல்லுவாங்க, ஐம்பூதம்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ நான் அதை எப்படி நான் சொல்கிறேன்னா 5 ரீஸ்கோர்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம எங்கே இருக்கிறோம்? எர்த்தில் இருக்கிறோம். எர்த்துக்கு கீழே என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குது? நான் தான் கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன். என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. நம்மளை சுற்றி என்ன இருக்குது தெரியுமா? கடல் இருக்குது. ஸோ சுற்றி கடல், நெருப்பு, இதன் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மளை அதிசயமாக வாழ வைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எனக்கு இந்த நாளை கொடுத்ததற்கு கூடிய நன்றி நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மளை சுற்றி சாதாரணமாகவே ஒரு ஆபத்து இருக்குதுன்றது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிற்பாடு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியங்கள், அதாவது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமுக்கு சொன்னார், ஆதாமே நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடு, ஆனால் இதை மட்டும் நீ சாப்பிடாத, இது சாப்பிட்ற நாளில் நீ சாகுன்னு சொல்கிறாரு. அவனும் ஆண்டவர் பேச்சு கேட்கல, ஏவாளும் கேட்கல. ஸோ 2 பேரும் என்ன பண்ணாங்க? அந்த கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே டெத் ஆகலை. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்களோட மகிமை போச்சு. இந்த பூமியில் மனுஷனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன சொல்கிறார் ஆண்டவர் மனுஷனை பார்த்து? வானத்தை நான் எடுத்துக்கிறேன், பூமியை நீ எடுத்துக்கோ. புரியுதுங்களா? வானத்தை நான் எடுத்துக்கிறேன், பூமியை நீ எடுத்துக்கோ. பூமி என்னது தான், ஆனால் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை இந்த ஆதாம் என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமைன்றதுனால அந்த அதிகாரத்தை எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டான்? சாத்தான் கிட்ட கொடுத்துட்டான். அதாவது மனுஷன் அந்த அதிகாரத்தை எடுத்து சாத்தான் கிட்ட கொடுத்துட்டான். இன்றைக்கி சாத்தானுடைய கையில் தான் உலகம் இருக்குன்னு பைபிள் சொல்ல, பொல்லாத்தனுடைய கைகளிலே இப்பிரபஞ்சம் சிக்கி கொண்டிருக்கிறது என்று புது ஏற்பாட்டில் போட்டிருக்கு. அப்போது நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்கு இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த துர்குணம் இருக்குது, இதுலேருந்து வெளியே வர முடியல, அப்படியே நம்ம போராடி கொண்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவையில் மரித்தார். புரியுதுங்களா? கல்வாரி சிலுவையில் மரித்தார். சிலுவை எது குறிக்குது? சிலுவை சாபத்தை குறிக்குது. ஆனால் இந்த சாபத்தை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? பழைய ஏற்பாட்டில் மோசே என்ன பண்ணுறாரு? வனாந்திரத்தில் பாம்பு கடிச்சிருக்குது. ஒரு பாம்பை வச்சுட்டு, இந்த பாம்பை பாருங்கள், நீங்கள் பிழைச்சிருவீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது சத்து மிச்சம் குத்துயிராக இருந்தவங்க அந்த பாம்பை பார்த்தோன்னா உயிர் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போது அதே போல தான் சிலுவைன்றது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பொருளை குறித்தது. அந்த சாபத்தை யார் வாங்கினார்? உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமந்த இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை வாங்கிட்டார். இப்போது சாபமாக வேண்டிய நான் சாபம் ஆகலை, அவர் எனக்கு சாபமாயிட்டார். புரிஞ்சுக்கோங்க. அப்போது எனக்கு என்ன வந்துச்சு? கிருபையும் ரட்சிப்பும் விடுதலையும் வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ அவர் மறிக்க வேண்டிய இடத்துல யார் மறிச்சிருக்கணும்? நான் தான் மறிச்சிருக்கணும். நான் இப்படி பார்த்தா, நீதிபடி பார்த்தா. ஆனால் நான் மரணத்தை ருசி பார்க்கல. ஏன்னா எனக்கு இல்லை, என் தேவன் ருசி பார்த்துட்டாரு. ஸோ இதுதான் சிலுவையை ஆசீர்வாதமாக மாற்றினார். புரியுதுங்களா? ஸோ சிலுவைன்றது கடவுள் கிடையாது. சிலுவைன்றது இயேசு கிறிஸ்துவை அரைஞ்ச ஒரு அடையாளம். புரியுதுங்களா? அதாவது நான் மரித்தேன், பாவத்துக்கு மரித்தேன், நீதிக்கு பிழைத்தேன். புரியுதுங்களா? இதான் அதோடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.